விஸ்வாமித்ரா, விஸ்வாமித்ரா, நில்! பாதகம் பண்ணாதே, படுகுழியில் விடாதே. விஸ்வாமித்ரா, மாயையில் மனதை செலுத்தி மயங்கி விடாதே. ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு சேகரித்த உன்னுடைய தபோ வலிமையை மோகாந்தகாரத்தில் மூழ்கடித்து விடப் போகிறாயா? வேண்டாம், வேண்டாம், நான் சொல்வதை கேள். மனசை தளர விடாதே. பிரம்மச்சரியம் என்னும் அமுதத்தை பறிகே நீ அற்ப சுகத்தை நாடி அழிந்து போகாதே. என்னமோ அங்க போய் உளறான். ஹலோ, யாரு? ஹலோ, பத்மினி வீடு தானே? நீங்க யாரு? நானு பத்மினியோட ஃப்ரெண்டு. தப்பி இருக்காளோ? கொஞ்சம் இருங்க. அம்மா பத்மினி. என்னப்பா? இந்தாம்மா. ஹலோ, பத்மினி பேசுறேன். அம்மா அரிச்சந்திரி. இங்க அம்பலம் பேசுறேன். யாரம்மா அது? ஜஸ்ட் a minute please. வந்து என் ஃப்ரெண்டுப்பா, அம்புஜம். அம்மா, குரல் என்னமோ மாதிரி இருந்தது. ஆமாப்பா, எப்பவுமே அவ சாரீரம் கொஞ்சம் கரகர பிரிய. ஹலோ அம்மா தாயே, நேத்து பார்க்கல காத்து காத்து. எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கடி, எதிர்பாராம ஒரு டான்ஸுக்கு போக வேண்டியதாயிட்டது. இப்ப வரேன். எங்க? அங்கதான் டி. பார்க்குக்கு தானே? ஆமா. ஆல் ரைட். அப்பா, என் காலேஜ் ஃப்ரெண்ட் அம்புஜம் இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போய் பார்த்துட்டு. ஏம்மா அவளை இங்க வர சொல்ல? நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். டிரைவர் இல்லையம்மா? வேண்டாப்பா, கார் எடுத்துட்டு போறேன். மா, ஜாகிரதையா போயிட்டு வாமா. பெரிய பஞ்சையா, பெரிய பஞ்சையா, அடிப்படி பஞ்சையா. ரத்தமெல்லாம் போயிட்டுதே, இனிமெல்லாம் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. யாரு காரு? இந்த மாதானுங்க, இந்த மாதம். யார் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தது? கண்ணை மூடிட்டு காரை ஓட்டுறதுக்கு வீதியா வெட்டவில்லையா? சார், என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு ஒண்ணும் விளக்க வேண்டாம். இனிமே பெண்கள் கார் ஓட்டக்கூடாதுன்னு இந்தியாவுல ஒரு சட்டம் வரணும். அட சும்மா இருந்தா ஏன்டா கலண்டா பண்ற? நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கார் அங்க இடிச்சு ஆளை இங்க தூக்கி போட்டிருக்கேன். தூக்குங்க எஜமா. அடே 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 வேண்டாம் அடே 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 கரம் மெதுவா தூக்கு. அடே சும்மா இல்ல, நீங்க சும்மா இருங்க. அடே எனக்கு கீழ விடுறா, நானே நடந்து வரேன்ப்பா. சார் போமே. சார் வந்து என்னம்மா நீ போயிடாத, பின்னாலே வா. எங்க அப்பா நான் என்னடா உயிர் போகாத போகாத. நீ போய் என்னடா இது? அம்மா, எஜமா மேல காரியம் ஆயிடுச்சு. நீ வேற பாட ஆரம்பிச்சிடாத. உன் மவன் ஆடுறதே போதும், எனக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல கன்றாவியப்பா அது. ஒதுங்கம்மா, தள்ளு தள்ளு தள்ளு. வேணாண்டா கணபதி. அப்பா நீ சும்மா இருப்பா. வேண்டாம் நீ சொல்லாத. நீ பேசாம பாட. இது என்னடா ஃபேன் ஆஃப் பண்றா? குளிர்தா ஆஃப் பண்றாதே. ஐயோ என்ன குளிர்தா? ஐயோ காத்து வந்துடுறா. டேய் இல்ல இல்ல ஜன்னியே வந்துட்டு. ஐயோ டாக்டர் கூப்பிடா, டாக்டர் கூப்பிடா. டாக்டர் வேணாண்டா கணபதி. நீ சும்மா இருப்பா. ஓ கர்மம் கர்மம். அப்படியே என்ன போட்டு பதுக்கிறதுக்கு ஒரு குழியை வெட்ட சொல்லுங்கடா. சரிதான்ப்பா. என்ன
அட பாவம், நீ ஏன் மன்னிக்கிற? போமா. ஏய் நில்லு, வாங்க. இந்தாமா, இதுல உன் விலாசத்தை எழுதி வச்சுட்டு போ. விலாசம் எல்லாம் எதுக்குடா டேய்? சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படியாவது போடா. சரிதான்ப்பா. சார் ம்? கொஞ்சம் பேனா. ஏன் பேனா கூட கிடையாது? சார் நான் 5 வருஷமா கார் ஓட்டுறேன். ம். ஆக்சிடென்ட்டே நடந்தது இல்ல. எங்க அப்பாவும் 50 வருஷமா நடந்துதான் போயிட்டு இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆளானதில்லை. என்னம்மா முழிக்கிற? சீக்கிரம் எழுது. நளினி 50 திருச்சி ரோடு. சரி சரி, நீ போ. உன்னை நான் கோர்ட்ல பேசிக்கிறேன். என்ன சார் இது? பெயிண்ட்டுக்கும் பிளட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? இல்ல, ஏன்பா பெயிண்டர், நீயா சொல்லப்படாது பெயிண்ட்னு? என்ன சொல்ல விட்டா தானுங்களே. நல்ல வேளை நீங்களும் பெயிண்டர் வரலன்னா புள்ளையாண்டா என்ன உயிரோட புதைச்சிருப்பான். நான் வரட்டுமா? நல்லது. வரேங்க. ஏதுடா பையே? பாத்தீங்களாப்பா, பைய வச்சு விட்டு பேனாவை கொண்டு போயிட்டா அந்த பெண்ணு. அட சே 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 சே. என்ன ஞாபக சக்தி! ஞாபக சக்தி இல்லாதவங்களுக்கு எல்லாம் 6 மாசம் கடுங்காவல்னு இந்தியாவுல ஒரு சட்டம் வரணும்ப்பா. அட சரிதான்டா பார்லிமெண்ட். ஆமா. அந்த பொண்ணு அட்ரஸ் வாங்கினே எங்க? ஆமா வாங்கினேன். எங்க இது? சட்டம் வந்தா முதல்ல ஒன்ன தாண்டா உள்ள தள்ளுவாங்க. இதோ இருக்கப்பா. சரி சரி, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிதான்ப்பா. அப்புறம் அப்புறம் என்ன, பொய் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தேன். இப்படி ஒரு இடைஞ்சலா நமக்கு? ஆமா, யார் அந்த சதிகாரன்? அது ஒரு அரை பைத்தியம். பப்பி, அந்த புறாக்கள் 2 என்ன பேசிக்கிது தெரியுமா? தெரியுமே. என்ன? அதுவா, இந்த ஜனங்களுக்கு எப்பதான் புத்தி வரப்போகுதோன்னு பேசிக்குதுங்க. என்னது? ஆமா, அந்த புறாக்களுடைய வாழ்க்கையில ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல, சூது, சுயநலம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இல்ல. நம்ம பார்த்தாவது இந்த ஜனங்க திருந்தி வாழக்கூடாதான்னு ஏங்குதுங்க. ஏங்கும் ஏங்கும். பப்பி, இந்த கொடி எவ்வளவு அழகா இந்த மரத்தை தழுவிக்கிட்டு இருக்கு பாத்தியா? ஆமா, ஆதரவு இல்லாதவங்களை எல்லாம் காப்பாத்துற கருணை உள்ளம் படைச்ச வள்ளல் மாதிரி இல்ல? ஆமா, வள்ளல் மாதிரி இருக்கு. பப்பி, சூரியனை கண்டதும் இந்த தாமரை ஏன் மலருது தெரியுமா? தெரியும். அதாவது சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் படும்போது மலரின் மேல் படிந்திருக்கும் பனித்துளிகள் மறைகின்றன. ஒளிக்கிரணங்களின் வெப்பம் அதிகமாகும் போது மலரின் இதழ்கள் உலர்கின்றன. ஐயோ, உலர்ந்த இதழ்கள் விரிவடைகின்றன. இதைத்தான் மலர்ச்சி என்கிறோம். ஆகவே சூரியனுடைய அம்மா அம்மா வாத்தியார் அம்மா, போதும் நிறுத்து. போதுமா? சரி மிஸ்டர் அம்பலம், என்னங்க அந்த செவ்வானம் என்ன சொல்லுது தெரியுமா? ஓரியுது. அடையப்பா அம்பலம், இந்த பொண்ணு மகா வாயாடி பேசாம காவிய கட்டிக்கிட்டு சன்னியாசியா போய் தொலைடாங்குது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.